ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாயசம் சேனல். இன்றைக்கி ஒன் ஆஃப் த சூப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்கோ ரெஸ்டாரண்ட். இவங்க வந்து நிறைய லொக்கேஷனில் இருக்காங்க சென்னையிலேயே. நம்ம சாப்பிட வந்த இடம் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் லொக்கேஷனுங்க. இது வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கவே அந்த ஏரியா எல்லாமே, அந்த பில்டிங் எல்லாமே பார்க்கும்போது மாளிகை மாதிரி இருக்குது. வாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷன், ஒரு பெரிய ரிசப்ஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே ஷோகேஸ்க்காக இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் மேலே போய் அது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பேங்கட் ஹால் போயிடாதீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதேமாதிரி பார்க்கிங்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்க்கிங் வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்கவே சும்மா சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. போனோன்னா எது கதவு அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் கதவு தட்டின்னு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்தால் நான் போனது கொஞ்சம் ஏரியா போய்ட்டு 6:15 6:20 போனனால டேபிள்ஸ்லாம் ஃப்ரீயாக இருந்தது. பார்க்கவே சும்மா செட்டப்பு, உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ்லாம் வேறு லெவலுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டீரியர்ஸ் இன் ரெஸ்டாரண்ட் நான் ரீசெண்ட் டைமில் பார்த்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ அலாகாட் தான், இங்கே பஃபெட் கிடையாது, அலாகாட் தான். நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எல்லா வெரைட்டி ஃபுட்ஸும் இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சீ ஃபுட்டு, அதெல்லாம் மீட்டில் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்தீங்களா, சும்மா வேறு லெவலில் இருக்க அந்த சீட்ஸு எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நாங்கள் முன்னாடியே 20 பேருக்கு புக் பண்ணிட்டோம், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் 20 பேர். அது இல்லாமல் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் போகும்போது கூட்டம் இல்லை. கிட்டத்தட்ட 7:30 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுல்லுமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. முன்னாடி எவ்வளோ பேர் வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. இது எங்களுக்கு கொடுத்த தனியாக அந்த 20 பேருக்கான ஒரு இடம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஆம்பியன்ஸ்லாம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். எல்லாமே பார்க்க அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ ஆம்பியன்ஸை பற்றி இவ்வளோ பேசுகிறானே, ஃபுட்டை பற்றி இவன் எப்போ சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபுட்டை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பியன்ஸை ரசிச்சுட்டு இருந்தோம். அதை நீங்களும் பாருங்கள். நீங்கள் லைவாக போய் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா ஃபுட் வெரைட்டிஸும் அந்த அளவு இருந்தது. வாங்க இப்போ என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் இருந்தது, அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ அந்த ரெஸ்டாரண்ட்டை காமிச்சிடுறேன். ரெஸ்டாரண்ட்டோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். சும்மா பார்க்கவே சூப்பராக பயங்கரமான ஒரு இன்டீரியர் செட்டப் வச்சுருக்காங்க. நீங்கள் அதிலே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து நம்மளுக்காக கொடுத்த கூப்பே, அதாவது அந்த ஒரு இடம் தனியாக இருந்தது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை தாண்டி வாஷ்ரூம், அப்புறம் ஹேண்ட் வாஷ் எல்லாமே ரொம்ப பக்காவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. தண்ணி எல்லாமே வந்து சும்மா கம்மியாக அப்படி வர மாதிரி இல்லை, எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க என்னென்ன ஃபுட் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப் ஆர்டர் பண்ணோம். நான் வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஜ்ஜில் எப்படி இருந்தது நான் சொல்கிறேன், நான்வெஜ் அவங்க சொன்னது வச்சு சொல்கிறேன். ஸோ வெஜ்ஜில் இந்த டொமேட்டோ சூப் சூப்பராக இருந்ததுங்க, அருமையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஹனி சில்லி பொட்டேட்டோ அப்படின்னு ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெஜ்ஜில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் அந்த ஹனிலாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. இது ஓகேஷாக இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. அதுக்கடுத்து இந்த பன்னீர் டிக்கா நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. இந்த பன்னீர் டிக்காவில் மசாலாலாம் ரொம்ப போடாமல், ஆனால் அந்த பன்னீர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அந்த பன்னீர் டிக்காவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. மசாலாலாம் கம்மியாக போட்டு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இது வந்து இதுக்கு பேர் மட்டன் ரிப்ஸ் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது வர்த் த மணி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது அப்படின்னே சொன்னாங்க. அது சாப்பிடும்போது அந்தளவு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து தந்தூரி கோபி அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து எங்களுக்கு அந்தளவு பிடிக்கல. ஏன்னா வேக வச்சுட்டு அந்த தந்தூரி மசாலா போட்டு கொடுத்துட்டாங்க. அது அந்தளவு எங்களுக்கு செட் ஆகலை. பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதுவும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கன் வெரைட்டிஸில் ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ சிக்கன் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அல்ஃபாம், அப்புறம் தந்தூரி சிக்கன் அப்படின்னு எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே உங்களுக்கு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி பேபி கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது குவாலிட்டி எல்லாமே சூப்பர், டேஸ்ட்டும் நிறையா இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. இது வந்து தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. சீ ஃபுட்லேயே ஒரு வெரைட்டி இது. எனக்கு தெரிஞ்சு அந்த கிராபா ப்ரானா அந்த வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதை சாப்பிடும்போது அவங்களும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோபி 65 வேறு லெவலில் இருந்ததுங்க. நிறைய குவான்டிட்டியும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. இது கூட வந்து ஒரு சாட் மசாலா ஒன்று கேட்டிருந்தோம். அது போட்டு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயம் இது என்னென்னா ஃபிஷ் ஃபிங்கருங்க. இங்கே போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இன்னொன்று கூட வாங்கினாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த ஃபிஷ் ஃபிங்கர். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மஷ்ரூம்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து உப்பு போடாமல் வந்துட்டாங்க. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே, உப்பு போட்டு சாப்பிட்டா ஓகேவாக தெரிஞ்சுது.
இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மசாலா நிறைய போட மாட்டாங்க. பிரியாணி இருந்தது, ஆனால் மசாலா நிறைய இருக்காது. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகேவா அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இப்போ பார்க்குறது தான் நீங்கள் பார்க்குறது வந்து தந்தூரிங்க. ஸோ ஆஃப் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த மீட் டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிரியாணிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி. இப்போ நம்ம காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணியும் அதே மாதிரி தாங்க, மசாலாலாம் அதிகமாக இல்லாமல் கம்மியான மசாலா போட்டு ஒரு டீசெண்டான பிரியாணி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கடாய் பன்னீருங்க. ஸோ கடாய் பன்னீர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பன்னீர் டேஸ்ட் வேறு லெவலுங்க. அதுக்கடுத்து மறக்காமல் வாங்க வேண்டியது பரோட்டாங்க. பரோட்டாவில் வீட் பரோட்டா, நார்மல் பரோட்டா ரெண்டுமே இருக்குது. நார்மல் பரோட்டா அதாவது மைதா பரோட்டா அருமையாக இருந்தது. இது நல்லி அப்படின்னு ஒரு சைட் டிஷ் வாங்கியிருந்தாங்க. இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நல்லி மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால். ஸோ இப்போ வந்து அதை எல்லாத்தையும் போட்டு நான் வெஜ்ஜு சாப்பிட்டேன். அது உங்களுக்காக வச்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா வித் அந்த வெஜ் பிரியாணி எல்லாமே பார்க்குறீங்க. அதை தாண்டி இந்த பட்டர் நானும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. அதுக்கடுத்து நேராக டெசர்ட்ஸ் வந்துட்டோம். டெசர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாக்லேட் மில்க் ஷேக் இது சூப்பராக இருந்ததுங்க. என்னோடய ஃபேவரட் இங்கே போயிட்டு மறக்க முடியாமல் சூப்பராக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் அல்வாங்க. டேஸ்ட் வைஸ் வேறு லெவலு. அப்புறம் ஃபலூடாஸ் 2 வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணோம். 2 ஃபலூடாஸும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. காஸ்ட் பார்க்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபலூடா அந்த குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே டாப் நாச்சாக இருந்தது ஃபலூடாஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே உங்களுக்காக காட்டுறேன். இந்த ப்ரௌனி பார்க்கும்போதே பயங்கர டெம்டிங்காக இருந்தது. சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. சூப்பரான குவாலிட்டி ப்ரௌனி இது. அதுலேயும் இந்த ஐஸ்கிரீம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பிடும்போது. மறக்காமல் இந்த கேரட் அல்வா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த ஹோட்டலுக்கு போனால். இப்போ சாம்கோ ரெஸ்டாரண்ட்டில் போனால் மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வெஜ்லேயும் நான்வெஜ்லேயும் டெசர்ட்லேயும் சொல்ல போகிறேன். ஸோ வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மசாலா கம்மியாக போட்டு. அதே சமயத்தில் பேபிகார்ன் அந்த சில்லி பேபிகார்ன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்தது. நான்வெஜ்ஜில் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா அல்ஃபாம்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தந்தூரி சிக்கன் ரொம்ப அருமையாக இருந்ததுனாங்க. ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. டெசர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அண்ட் கேரட் அல்வா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த சாம்கோ ரெஸ்டாரண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க.